சிவமங்கலம். குமரா, இந்த மனித வாழ்வியலில் இங்கு இறையின் பெயரால் அறியப்படுவது அனைத்துமே தத்துவ ரூபங்கள் என, தத்துவ வடிவங்கள் என காணுங்கள். ஏகம் எனும் விட்டு தன்னை தனக்குள் புதைத்து விளைந்திரு அநேகங்கள் காண். படைத்தவன் தன்னை கொண்டே படைத்தான். தன்னை தவிர எதுவுமே இல்லை. இது ஒரு ஏக வஸ்து, அவ்வளோதான். உன் உடல் போல பல்வேறு பாகங்களால் ஆக்கப்பட்டிருக்கும் நீ ஒருவர், அவ்வளோதான். அது மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு நீரும் நெருப்பும் தத்துவமாய் இருக்கிறது, இருளும் பகலும் போல. சத்தியமும் தர்மமும், சத்தியம் நீர் என சொன்னால் தர்மம் நெருப்பென சொல்லப்படுகிறது. அதுபோல அதற்கு இந்த உலகம் பல வடிவங்களை கொடுத்தது. ஆனால் மூல இருப்பு அதுவாக இருந்தது. எப்படி இவர் தன் பிள்ளைக்கு ஒரு இறை வேடம் போடுகிறாரோ அதுபோல். இப்போ ஆனால் மூலத்தில் அந்த சத்தியத்தையும் தர்மத்தையும் தான் வைத்து செய்யப்பட்டது. அது ஒரு நீரும் நெருப்பும், அப்படி வச்சுக்கலாம். இப்போ தத்துவங்களில் குமரா, இப்போ நாரணன் பார்க்கடலில் வெற்றிருக்கிறார். அங்கு ஜல தத்துவத்திற்கு அதிகாரியாக இருக்கிறார். இங்கு சங்கார தத்துவனாய் இறைவன் இருக்கிறார், சங்கரன் இருக்கிறார். இப்போ இவர் நீரின் பெயரால் இருக்கிறார், இவர் நெருப்பின் பெயரால் இருக்கிறார், அவ்வளோதான். இப்போ கொதி நீர் நீ அருந்துவதற்கில்லை. அதே போல் பனிக்கட்டியும் நீ தாகத்திற்காக உண்பதற்கு இல்லை. இப்போ நீ பார்க்குற அந்த நீர் அருந்துகின்ற நிலையில் இருக்கின்ற அந்த நீர் வெறும் நீர் இல்லை குமரா, அது நீரும் நெருப்பும் சேர்ந்தது, மறந்து விடாதே. ஆமாம், அந்த நீரும் அந்த குளிர்வும் ஒரு சேரும் பொழுது அது பனிக்கட்டி ஆக்கப்படுகிறது. அப்போ நீ அருந்துகின்ற நீரில் கொதி நிலை இருக்கிறது. நீ ஒரு குளிர்ந்த நீர் தான் அருந்துறேன்னு நீ நினச்சிக்கலாம், ஆனால் உள்ள நெருப்பு இருக்குது. ஏன்னா குளிரும் இணைந்திருந்தால் அது பனிக்கட்டி ஆயிருக்கும். அது ஓடும் நீராக உனக்கு தென்படுது அப்படின்னா அதில் நீரும் நெருப்பும் இருக்கிறது. தத்துவம் அதுதான். அப்போ இங்கே இறைவன் சங்கரன் அபிஷேக பிரியனாக இருக்கான்னா அவன் 100% அங்கே நெருப்பு சம்பந்தப்பட்டவனாக இருக்கான். அதனால தான் பனிமலையில் அமர்ந்து இருக்கிறான். அதனால தான் கங்கையை சடையில் தாங்கி இருக்கிறான். அதனால தான் குளிர்நிலை வளர்பிறையை அணிந்திருக்கிறான். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு இதமாக இருக்கும். அப்போ அங்கே ஸ்ரீமன் நாராயணன் இருக்கார். அங்கே சுதர்சன சக்கரத்தை வச்சிருக்கிறாரு, அந்த அக்னி ஆளி சக்கரத்தை கையில் வச்சிருக்கிறாரு. அப்படின்னா தத்துவம். அப்போ நீர் அப்படின்னா அங்கே நெருப்பு தான் அதை சமநிலைப்படுத்தும். இங்கே நெருப்பு அப்படின்னா நீர் தான் சமநிலைப்படுத்தும். இதெல்லாம் தத்துவ ரூபங்கள் தான். தாயெனவே சொல்லப்பட்டது நீரை. இதெல்லாம் தத்துவம் மறந்துட்டு தொழக்கூடாது குமரா. அங்கே சிவத்திற்கு செய்யும் எந்த அலங்காரமும் நாராயணனை போய் சேர்கிறது. அதே போல் நாராயணனுக்கு செய்யப்படும் எந்த அபிஷேகம் சிவத்தை போய் சேர்கிறது. ஏனெனில் அவர்கள் சங்கர நாராயண வடிவு தான். இங்கே அர்த்தநாரி தத்துவம் போல அன்னை அங்கு கங்கை என நீர் என இருந்தால் அதனால் தேகத்தில் இடம் வழங்கப்பட்டது. இவர் தத்துவத்தில் இவர் கடல், பார்க்கடல் நாயகன். அதனால் அங்கே அழிக்கப்பட்டது. அப்படின்னா தத்துவம் பயன்பாட்டுக்கு வரணும். ஆமாம், அதன் பெயரால் இவர் தாய் என காக்கும் கடவுள் என சொல்லப்பட்டார். இவன் அழிக்கும் கடவுள் என சொல்லப்பட்டான்.
அக்னி தத்துவம் என்பதால். இங்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியறது வேற, உள்ளே இருக்கிறது வேற. அப்படிலாம் இங்கு காலங்காலமாக இங்கு கடைபிடிக்கப்பட்டதுங்கிறது சத்தியம், தர்மம். அதன் பெயரால் இங்கு நியதிகள், விதிகள், சட்டங்கள் படைக்கப்பட்டது. அது உள்ளே இருக்கிற சரத்துக்கள் சத்தியமும் தர்மமும் ஆகும். எந்த இறையும் தன்னை தொழு அப்படின்னு சொல்லவே இல்லை. உன் தந்தை விரும்பி உன்னை தன் காலில் விழ சொல்வாரா? சொல்வதில்லை. தாயும் சொல்வதில்லை. விழும் பொழுது ஆசீர்வதிக்கிறார்கள். இருந்த பொழுதும் இவர்கள் பணிவதை விரும்புவதே இல்லை. அங்கு இறைவன் என்பவன் நீங்கள் அன்புடன் பக்தி செலுத்துபவனாய் இருக்கிறான். அவ்வளோதான். அவன் உன்னிடத்தில் வேண்டுவதே அதுதான். அங்கு தத்துவத்தில் ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வமும் ஒன்று கண்டீர் உடலுக்கு உயிராவதும் முடிஞ்சிருச்சு. ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வம், அவ்வளோதான். அது தவத்தினால் எய்தும் பொருளாக இருக்கிறதுனால் தெய்வம் என சொல்லப்படுகிறது. தெய்வம்ங்கிறது ஒரு கடவுளோட பெயர் கிடையாது, ஒரு வழியினுடைய பெயர், ஒரு பாதையினுடைய பெயர், ஒரு வழிமுறையினுடைய பெயர், ஒரு செயல்முறையினுடைய பெயர் தான் தெய்வம். எய்து தவம். அந்த ஆண்டவன் அப்படின்னா அந்த ஆண்ட ஒரு வலிமையானது. இறைவன், இறை தன்னை வலிமையாக இறைத்து விட்டது. கடவுள் அப்படின்னா கடவுள் உனக்குள்ள கடந்த உள் செல். இங்கே புறத்தில் தெரிந்து கொண்டிருக்காதே, அகத்திற்குள் செல். நீ அடைய வேண்டிய இடம் அதுவாக இருக்கிறது. உன்னுடைய எல்லா வழிமுறைகளும் அதை நோக்கினதாக இருக்க வேண்டும். அவ்வளோதான். அப்போ இதெல்லாம் நான் ஒரு வடிவம் கொடுக்கணும்னு வழி வந்தவர்கள் கொடுக்குறாங்க. அவங்க அதற்கு சில நியதிகளை, சில வழிமுறைகளை படைக்கிறாங்க. அவ்வளோதான். அதன் பெயரால் இங்கே எத்தனையோ இறை வழிபாட்டு முறைகள். ஆனால் அவங்களுடைய ஆதாரம் அப்படின்றது சத்தியமும் தர்மமும் இருக்கும். மற்றபடி இங்கு தனியாக ஒன்று சொல்கிறதுக்கே கிடையாது. அந்த சத்தியத்தையும் தர்மத்தையும் நீ கடைபிடிச்சிட்டு போ தயாராக இருந்தால் நீ இறைவனை தொழ வேண்டிய அவசியம் இல்லாதவன். அவ்வளோதான். இந்த களத்தில் சத்தியம்தான் ஆதாரம். அதான் சத்தியம் சிவம் சுந்தரம்னு சொன்னாங்க. இது புரியாது. இந்த சத்தியத்திற்கு இவங்க ஒரு வடிவத்தை கொடுத்து வச்சுட்டு அதை வழிபடுறதும், அதை போற்றுவதும், அதற்கு கொடி பிடிக்கிறதும், அதை உலக அரங்கத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதும் தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதனால் எந்த இறைவனும் குளிரப் போவதில்லை. அவனை நீ குளிர்விக்கணும்னா நீ சத்தியத்தின் பெயரால் மட்டும்தான் குளிர்விக்க முடியும். அவனை குளிர்விக்கணும்னா நீ தர்மத்தின் பெயரால் மட்டும்தான் அவனை குளிர்விக்க முடியும். வேற எந்த வழியுமே இல்லை. அங்கே வாசலை ஒன்றில் நிறுத்தி விட்டான் சத்தியம். அதை தெரிஞ்சுக்கணும். சத்தியம். இப்போ இந்த இறைவன்றவன் வழிபடு நிலையில் இருக்கின்ற சத்தியம். சத்தியம்தான் அதுவும் வழிபடு நிலையில் இருக்கு. எப்படி பால் கோவாவாக மாறினதில்ல, அது மாதிரி. ஆனால் கடைபிடி இறைவன் ஒருத்தர் இருக்கா, அதுதான் சத்தியம். அது கடைபிடிக்கிற இறைவன் அங்கே ஆதாரமாக அங்கே இருக்கிறது. அப்போ எப்படி இறைவன் நமக்கு அந்நியமோ அதே மாதிரி சத்தியமும் நமக்கு அந்நியம். மறந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த அசத்திய வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே இருக்கிற பல வழிமுறைகள் அப்படின்றது இந்த மண்ணை பிரதானப்படுத்தி, பொண்ணை பிரதானப்படுத்தி, செல்வங்களை பிரதானப்படுத்தி, அலங்காரம், ஆடம்பரம், படாடோபம், நவநாகரிகங்கள், இன்னும் எத்தனையோ இத்தியாதிகள் அதை பிரதானப்படுத்தி தன்னோட தேகத்தை, இந்த பசி, தாகம், சுகம், துக்கம் இருக்கும் அப்படின்னு இதை பிரதானப்படுத்தி தேகமே தான் இவன் அப்படின்னு மாற்றிக்கிச்சு. இந்த சகத்தினுடைய இந்த தலை வணக்கங்களுக்கு, போற்றுதல்களுக்கு இதெல்லாம் மயங்கிருச்சு. ஏன்னா மயக்கம்தான் உன்னுடைய தாயகமே. உன்னுடைய மயக்கமும் தயக்கமும் உன்னுடைய மூல உடைமைகள். இயல்பாகவே நீ மயங்கிடுவ. யாரும் மயங்கி விடுவார்கள். இயல்பாகவே நீ தயங்கி இருப்ப. காரணமே தெரியாது. இனம் புரியா மயக்கம், இனம் புரியா தயக்கம் உன்னுடைய இயக்கத்தை கெடுக்கிறது. அப்போ இந்த எளிதில் நீ மயங்கும் சுபாவம் உடையவனா இருக்க. அங்கே தனியாக ஒரு பாதையில் போனால் போக மாட்டாங்க. ஒருத்தர் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன ஆகுதுன்னே தெரியாது, பின்னாடி போய்கிட்டே இருப்பாங்க. செம்மறியாட்டு கூட்டங்கள் அப்படின்னு குருநாதர் சொல்லுவார். செம்மை மரித்து போனவைகள். அதுக்கு தீர்மானிக்க தெரியாது. ஒன்று போணுச்சா அவ்வளோதான், அடுத்தது எதுவுமே கிடையாது. அப்படியே பின்னாடி போய்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம நரனுருவில் வந்தாலும் ஆறும்
ஆறாம் அறிவை நம்ம பெற்றிருந்தால் நம்மளுடைய கடந்து வந்த பாதை நம்மளை சூழ்ந்து இருக்கிறது எல்லாமே அஞ்சறிவு அதற்கு கீழ் இருக்கின்ற அந்த உயிர்களோடு புழங்கிக்கிட்டு இருக்கோம். அதிலிருந்து வந்தவங்க தான் நம்ம புல்லாகி பூடாய் புழுவாய் அப்படின்னு அப்படியே நீங்கள் கண்டது எல்லாத்தையும் நீ கடந்து தான் வந்திருக்கிற. அதுக்கப்புறமேட்டு தான் இந்த மனிதன்ற அந்த நிலை அழிக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய முதிர்ச்சினால். அதனால தான் மனிதன்றவன் நன் மண் தந்த மனிதன் எல்லாம் மன்னன். மன்னன்னா வேற ஒன்றும் கிடையாது, நன் மண் மன்னன். ஏன்னா இந்த இதுவரைக்கும் பிறந்த வாழ்வினுடைய பலனை சுகிக்க வந்திருப்பவன். எந்த காரணியும் இல்லாமல் வெறும் மெய் அறிவின் பெயரால் உன்னால் ஒரு பரமானந்த நிலையில் இருந்துட முடியும். நம்ம முயல்றோமா முயல்லையாங்கிறது வேறு, ஆனால் அந்த கதாபாத்திரத்தால் முடியும். நம்ம தான் இங்கே நாக்கை தாண்டியே போகிறதில்லை, இந்த உடல் இத்தியாதிகளை தாண்டியே போகிறதில்லை, இந்த சகத்தினுடைய இந்த போற்றுதல்களையும் தலை வணக்கங்கள் இதை தாண்டி நம்ம போகிறது இல்லையா. அதனால் நமக்கு அதெல்லாம் தெரியறதில்ல. இதெல்லாம் அந்நியம்னு தெரியும் போது தான் உனக்கு அந்த பாதை அகப்பாதையே புலப்படும். அவ்வளோதான். இங்கே ஆத்ம இறை தத்துவம் என்பதே வேறு. அவ்வளோதான். அவன் ஒரு நீத்தன் அப்படிங்கிறான், நீத்தன். அவ்வளோதான். இப்போ உங்கள் நீரை பாருங்களேன், நீங்கள் நீர்தான், அவன் நீர் தங்கு சடையன், அவன் நீரில் வாசம் செய்யும் இறைவன். நீர் தான் நீ. உன் உடலில் பெரும்பகுதி நீரால் செய்யப்பட்டது. அவ்வளோதான். இந்த உயிர்களின் பிறப்பிடம் நீராக இருக்கிறது. அந்த நீரை பாருங்களேன், அதற்குன்னு தனியாக ஒரு சுவை கிடையாது, அதுக்கு பேரே கிடையாது. நீருங்கிறது அது பேரே கிடையாது, அது தன்மையின் பெயர். தன்னிலையில் நீர்த்து போய் இருப்பதால் நீர் என சொல்லப்பட்டது. நீயும் நீர்த்த நிலையை அடையணும், நீர்த்து போகணும். இந்த இனிப்பு கசப்பு அப்படின்னு அதில் போய் நம்ம கலந்துக்கிறோம். இனிப்பை பார்த்து ஓடுறோம், கசப்பை வெறுத்து ஓடுறோம். ஆனால் கசப்பு மருந்து, இனிப்பு நம்மளை கொல்லும். இனிப்பு உனக்கு பிடிக்கும், ரொம்ப நீ அதற்கு அடிமைப்பட்டவன், அதை மட்டுமே உண்டு வாழு அப்படின்னா உன்னால் உண்டு வாழ முடியாது. ஏன்னா உன்னுடைய சுபாவம் அவ்வாறு அமைக்கப்படவில்லை. ஆனால் இந்த களம் என்ன சொல்லித்தருதுன்னா, இந்த கசந்ததை விரும்பு, அங்கே ஒரு நெஜம் இருக்குது, அது உனக்கு மருந்துன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. எந்த விதத்திலும் முன்னும் பின்னும் நடுவில் எந்த விதத்திலும் உனக்கு தீங்கு தராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த இனிப்பு அப்படி இல்லை. அது அந்த நேரம் உனக்கு இனிக்குமே தவிர, அந்த கன நேரம் அந்த சுவை இன்பம் தானே தவிர மற்றபடி அது உனக்கு கேடு தான் தரப்போகுது. இன்னும் அதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம நிறமைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்டோம். பார்க்குறதுக்கு நல்லா இருந்தால் போதும், எந்த வேதிப்பொருளை வேணாலும் பாரு. நான் அது அறிவுடைய ஒரு செயலா குமரா? வெறும் வண்ணத்துக்காக பார்வைக்காக நஞ்சினை சேர்க்கும் நான் யார்? அப்போ இந்த களம் நமக்கு ஒரு மெய்யறிவு கல்வியை தான் நடத்துது. அவ்வளோதான். எவன் ஒருவன் எல்லாவற்றிலும் என்னையும் என்னை எல்லாவற்றிலும் காண்கின்றானோ அவனுடைய காட்சி நின்று நான் மறைவதில்லை, அவனும் என் காட்சி நின்று மறைவதில்லை. அவன் உள்ளத்து பொருளாய் நான் அங்கேயே ஆட்சி பெற்றிருக்கிறேன் சொல்கிறார். அப்போ உன்னால் காண முடிந்தால் எதையுமே பாரு. எதையுமே உன்னால் காண முடியலன்னா நீ உனக்குள்ளார போ. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தான். தெல்ல தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம். அதை தெல்ல தெளிவித்தை. அதுக்கு முன்னாடி எனக்கு பசி இருக்கணும், அந்த பசியில் தேடல் இருக்கணும், ஒரு தனியாமை இருக்கணும், ஒரு எல்லை இல்லாத வேகம் இருக்கணும். இதன் பெயராலெல்லாம் போகும்போது இந்த இயக்க வாடையினால் நான் எனும் தன்மையை நான் மறந்து அவனை சார்ந்த பயணம் என் நோக்கம் என் கடமை அப்படின்னு நீ அந்த சமர்ப்பண புத்தியோடு நீ பயணிக்கும் பொழுது நீ உன்னை மறந்து போவாய். நீ மறந்தவுடன் அவன் உனக்குள் பிரசன்னமாகி விடுவான். நான் இருக்கும் வரை அவன் வருவதில்லை, அவன் வந்த பின் எனக்குள் நானும் இருப்பதில்லை, இங்கு யாரும் இருப்பதில்லை. அவ்வளோதான். அதற்கான சொல்லப்பட்டது தான் இந்த இறை. ஏன்னா இங்கே ஒரு சமூகம்னு இருக்குது, ஒரு உலகம்னு இருக்குது. அந்த ஒரு தனி மனிதன் அந்த ஒரு சத்தியத்தையும் குறைந்தபட்ச தர்மத்தையும் கடைப்பிடித்தானா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். அளவு தான், வளம் தான், பொது நலந்தான்ற தீர்மானம் வந்துடும். ஆமாம், இங்கே அசத்தியங்கள் போதிக்கப்படுகின்றன, அதர்மங்கள் போதிக்கப்படுகின்றன. இங்கே நிறைய பேர் சத்தியவான்களாக காட்டப்படுகிறார்கள். அவர்கள் சத்தியவான்கள் இல்லை.
நிறைய பேர் இங்கே தர்மவான்களாய் காட்டப்படுகிறார்கள். அவர்கள் தர்மவான்கள் இல்லை. என் சத்குரு தான் கூறினார். குமர சத்தியன் கூறும் சத்தியன் சத்தியன் கான், சத்தியன் கூறும் அசத்தியன் அசத்தியன் கான், அசத்தியன் கூறும் சத்தியன் அசத்தியன் கான், அசத்தியன் கூறும் அசத்தியன் சத்தியன் கான். இங்கே அப்படி இருக்கு. சத்தியன் சொல்கிற சத்தியன் தான் சத்தியன், அசத்தியன் சொல்கிற அசத்தியன் சத்தியன். ஒரு தர்மவான் ஒரு தர்மவானை தர்மவான் என்கிறான், ஒரு தர்மவான் அதர்மவானை அதர்மவான் என்கிறான், ஒரு அதர்மவான் தர்மவானை அதர்மவான் என்கிறான், ஒரு அதர்மவான் அதர்மவானை தர்மவான் என்கிறான். ஒரு நல்லவன் நல்லவனை நல்லவங்கிறான், ஒரு நல்லவன் கெட்டவனை கெட்டவங்கிறான், கெட்டவன் நல்லவனை கெட்டவங்கிறான், கெட்டவனை நல்லவங்கிறான். அந்த மாதிரி அப்போ இந்த உலகம் எல்லாம் எப்படி இருக்குது? சுயநலத்தின் பெயரால் இன்னும் இந்த மாய வயப்பட்டு இந்த மணல் மேட்டு குப்பைகளுக்காகவும் இந்த ஒளிரும் மிளிரும் இந்த அலங்கார குப்பைகளுக்காகவும் இதுதான் வாழ்வினுடைய எல்லை அப்படின்னு அது பாட்டுக்கு வெறி பிடிச்சி இந்த உலகம் போய்கிட்டு இருக்கு. இந்த உலக சமநிலையை கெடுத்துக்கிட்டு இருக்கு. தனி மனித தன் நிறைவை கெடுத்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் புரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கெல்லாம் அங்கே வைக்கப்பட்டிருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கன நேரத்தில் முடக்கப்படும். காற்று கதவடைத்தல் 4 நாளில் நாற்றம் பிடித்த தேகமடா இது. என்ன இருக்கு? ஊத்தை சடலம் உப்பிட்ட பாண்டம் பிடித்தால் பிடி சாம்பலுக்காக காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா முடி சார்ந்த மன்னர் முடிவில் ஒரு முடியில் பிடி சாம்பலாகும் காதற்ற ஊசியும் வாராத காணும் கடைவெளிக்கு காற்று கதவடைத்தால் 4 நாளில் நாற்றம் பிடித்த தேகமடா இது. இடுகாட்டு இடுபொருள் சுடுகாட்டு சுடுபொருள் சரீரம் உதிர இருக்கும் உதிரக்காடு நாற்றக்குடைக்கினடா நல்ல முகவர் விளக்கமாத்துக்கினடா பட்டு கொஞ்சம். அவ்வளோதான். உன் ஜீவன் ஒன்று இருக்கிற வரைக்கும் அந்த அந்த உயிர்க்குயிரான பொருள் உன்னுடைய உயிரை உயிர்ப்பிக்கிறது, உன்னுடைய உயிர் உள்ளத்தை உயிர்ப்பிக்கிறது, உன்னுடைய உள்ளம் உணர்வுகளை அறிவை உடலாதிகளை உயிர்ப்பிக்கிறது. இவைகளெல்லாம் கொண்டு மறந்துட்டு நீ இந்த விழிவெளி இந்த சகத்தை கண்டு வீழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய இந்த விழிப்பு நிலையே 6வது நிலை தான். இதுக்கு கீழே கிடக்கிற 5 பேர்த்த நீ பார்க்கல. உயிர்ப்பையும் பார்க்கல, உயிரையும் பார்க்கல, உள்ளத்தையும் பார்க்கல, உணர்வையும் பார்க்கல, உன்னுடைய உள்ளத்தையும் பார்க்கல, எதையுமே பார்க்கல. நீ பாட்டுக்கு தெரியுதுன்னு நீ பாட்டுக்கு இது உன் உடமைன்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இதெல்லாம் தடுக்கிறதுக்காக அங்கே சொல்லப்பட்ட நியதிகள் தான் சத்தியமும் தர்மமும். இதற்கு ஒரு வடிவம் இந்த உலகம் கொடுத்துச்சு. அவ்வளோதான். சத்தியத்தை தாண்டி கடவுள் உள்ள வர முடியாது, தர்மத்தை தாண்டி கடவுள் வர முடியாது. ஏனெனில் அது நிர்ணயிக்கப்பட்ட நியதியாக இருக்கிறது. இங்கு இறையே வந்தாலும் ஒரு சத்தியன் முடைக்கு தூக்கி எறிவான். அவ்வளோதான் விஷயம். அவன் பெரிய இறைவனே இருந்தாலும் சரி, நான் பெரிய அவதார புருஷன் சொன்னாலும் சரி, அங்கே அவனும் சபிக்கப்படுவான், அவனும் முடித்து வைக்கப்படுவான், அவனும் இங்கே தேகத்தை மீட்டெடுத்து விட முடியாது. அந்த மாதிரி ஒரு பெரிய விபரீதமான களம் இந்த களம். அங்கு சூரியனை முடக்கின நலாயினியும் உண்டு. ஸ்ரீமன் நாராயண வேதநாத கீதோபதேச ஸ்ரீ வாசுதேவ கிருஷ்ண பரமாத்மன் முடக்கிய நம் தாய் மகா பதிவிரதை காந்தாரி அம்மையாரும் உண்டு. அங்கே இறைவனும் தப்பிச்சிட முடியாது. ஏன்னா சத்தியம் வேற, தெய்வத்தால் ஆகாதனு முயற்சி தன் மெய் வருட்ட கூலி தருங்கிறது. அது சத்தியம் சம்பந்தப்பட்டது, ஒரு உண்மை சம்பந்தப்பட்டது. அவ்வளோதான். அதை தவிர கடவுள் இல்லை, நான் துளம் கடவுள் இல்லை. களத்தில் அல்லாதவனும் எதற்கும் கர்த்தாவாயிரு செம்பொருள் நான் துளும் பரம். அப்போ இதெல்லாம் எதுவுமே அதுவாக இருக்கே. எதிலையும் நான் அவனை தவிர எதையும் காணவில்லையே. எல்லாமே சீவனே சிவனாய் அமர்ந்திருந்தாருன்னா இங்கே தெரிகின்ற சீவன்கள் எல்லாம் என்னுடைய சிவத்தினுடைய பிரதிபிம்பங்கள் எல்லாம் இருக்கு. அந்த முகமற்றவனின் முகமாய் இவர்கள். அவனுக்கு ஒரு முகம் இல்லை, இந்த முகம் இருக்கும் எல்லோருக்கும் மூல முகவரி அவனாக இருக்கிறான். இன்னும் ஒரு அற்புதத்தை பாரு. அப்போ நான் அவனுக்கு ஒரு முகம் கிடையாது, அவனுடைய என்னிடத்தில் இருக்கும் பிரதிகள் இவைகள் அப்படின்னு காட்டுறான். நான் தனிப்பரம் கான், எனக்கு இணையும் இல்லை துணையும் இல்லை, என்னை கண்டவனும் இல்லை சொன்னவனும் இல்லை. அவ்வளோதான். அதானே உண்மை. எத்தனை கோடி முகங்கள், எத்தனை கோடி குணங்கள், எத்தனை கோடி மனம், எத்தனை கோடி நோக்கம். அந்த நதியில் கோடி கோடி, அந்த கடலில் கோடி கோடி நதிகள் சங்கமிக்கின்றன. ஒவ்வொன்றும் ஒரு பாதையில் வந்தது. அப்போ இதெல்லாம் அவனுடைய முகங்களாக இருக்குது.
இந்த மண்ணெல்லாம் மனிதனாய் செய்தாலும் அவன் அத்தனை தனித்தனியாக படைக்கும் திராணி உடையவன். அதனால் அந்த சின்ன கை ரேகையில் அவ்வளோ பெரிய ஜாலத்தை வைத்திருக்கிறான். ஒரு அணுவுக்குள்ளார 1000 கோடி பேதங்களை வைத்திருக்கிறான். அதனால தான் பேதாதி பேதாய அப்படின்னு அவனை சொல்லுவாங்க. எல்லா பேதத்திற்கும் அப்பாற்பட்ட பேதம். ஆனால் அவன் தன்னிலையில் நிர்பேதம். அவன் ஒருவன் தான். வாழ்வதற்காக இங்கே அமைக்கப்பட்ட பேதங்கள் கோடி 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 யுகங்களாக அது காரிருளில் கிடந்தது. இன்றைக்கி வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு அற்புத வாய்ப்பு. கொண்டாட கொடுத்த குவளையமடா குமரா, இது வரமடா வையகம், வாழ்ந்து தான் பாரு. இந்த மனதை தூக்கி அப்படி ஒரு ஓரமாக வச்சுட்டு அற்றது உற்றது அறுத்த நட்ட நடுநீர் நோக்கில் நீ ஒரு கணம் ஒரு வினாடி அளவு நின்றுப்பார். அப்படியே உன் தேகமே அமிழ்த சிற்பமாய் தெரியும். சத்தியம் சொல்கிறேன் குமரா. அப்போ இது என்ன அப்படின்னா, இன்னொருத்தவங்க இன்னொரு இறையை தொழுகின்றான்னா அது அந்த ஜீவனுடைய நம்பிக்கை. அதை நான் போற்ற வேண்டும். ஏன்னா இங்கு நான் இதயம் உடையவன், இங்கிதம் உடையவன், இங்கு இதம் தெரிந்தவனும், இங்கு இதயம் உடையவனும், இங்கு இதம் தெரிந்தவனுமாய் நான் இருக்கிறேன். என்னுடைய இந்த சிந்தனையினால், என்னுடைய காணலால், என்னுடைய சொல்லால், என் செயலால், என்னை சூழ்ந்திருக்கும் சக ஜீவன்களுக்கு நான் என்ன இதத்தை செய்திட முடியும் அப்படின்னு அந்த தகுதியோடு கட்டமைக்கப்பட்டிருப்பவன் நான். இதையை இருதையை அப்படின்னா தயவின் பெயரால் தோன்றினவன் நீ. அவ்வளோதான். இந்த வாழ்வில் சுகிக்க பிறந்தவன் நீ. புரியல உனக்கு? இப்போ ஒரு புழு பூச்சிலேருந்து குமரா, இந்த பறவைகள்லேருந்து மிருகங்கள்லேருந்து இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் அதனுடைய உணவுக்கான அடிப்படை உழைப்பில் நிலைத்திருக்கிறது. இந்த மனிதன் பாரு, அந்த பலனை அனுபவிப்பவனாக இருக்கிறான். அவன் காலையில் உண்ணும் அன்னம் 1000 கோடி, அங்கு 1000 அவர்களுடைய வேர்வையும் ரத்தமும் வலியும் துன்பமும் தான் அங்கு உணவென வைக்கப்பட்டிருக்கு. நான் அதை உண்ணும்போது தான் கண்டேன். அமர்ந்த இடத்துக்கே வருது. இப்படி தான் இந்த மனித சமூகம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த வாழ்வை சுகிக்க வந்திருப்பவர்கள், அதில் ஒரு குறைந்தபட்ச பூத தயை, ஜீவ தயை, அதோடு அந்த சக ஜீவன்களுக்கு நம்ம செய்யணும், இயன்றதை வழங்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைப்பாட்டோடு நம்ம தோன்றுவது. இப்படியே நம்ம பயணிக்கிறது. வேற என்ன குமரா? இறை சட்டம் சத்தியமும் தர்மமும் தான். அதற்கு மேலே பூசப்பட்டிருப்பவை எல்லாம் ரூபங்கள். அதெல்லாம் எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. எந்நாட்டில் தென்னாட்டில் சிவன் என்கிறேன். தென்னாடுடைய சிவனை போட்டு எந்நாட்டவர்க்கும் இறைவா போட்டு அங்கங்கே அவங்க இறைவன்ற பெயரால் வழிபடுவார்கள். இதெல்லாம் சேர்ற இடம் ஒன்று. அதெல்லாம் யார் கூப்பிட்டாலும் அவன் வர்றது கிடையாது. ஏன்னா உனக்குள்ளே வந்திருக்கும் உயிர் வடிவாக இருக்கானே. தேனில் சுவை என, மலரில் மனம் என, உன்னில் உயிர் என, உள்ளம் என, சொல் என இருக்கிறான். இந்த மண்ணை தாங்கும் பொருள் என இருக்கிறானே. இல்லை இல்லை நின்ற ஒன்றின்னு ஒன்று இருக்கு. ஒரு கடுகு அந்தரத்தில் நிற்கல. இந்த அண்ட பேரண்டம் கோடி கோடி கோள்களுக்கு மத்தியில் ஒரு சீர் பெரும் பேரியக்க நியமாய் தத்துவத்தினால் இந்த கணம் வரை பாதுகாக்கப்பட்டிருப்பது உண்மை. அதுக்கு ஒரு இறைவன் ஒருத்தன் தேவை கிடையாது. ஒரு இயற்கை சக்தியாக இருந்துட்டு போகுது, அவ்வளோதான். ஏன்னா அது இறைங்கிறது உண்டுன்னு பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு ஆத்திகவாதிகளால். இல்லைன்னு தர்க்கம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது நாத்திகவாதிகளால். இல்லாத பொருளுக்கு ஏன் வாதம் வந்தது? இறைவன் உண்டு என்பதும் இல்லை என்பதும் சபைக்கு உதவாத வெறும் பேச்சு. இது பெரிது அது பெரிதுங்கிறதும் வெறும் பேச்சு. ஏன்னா எதுக்காகவும் அவங்க வரப்போகிறதில்ல. இறுதி வரைக்கும் நம்ம வாதம் தான் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறோம். கோடி கோடி தத்துவங்களை தான் பேசிக்கிட்டு இருக்க போகிறோம். எத்தனை நான் பேசினாலும் உன் நாக்கிற்கு நான் தேனின் சுவையை கொண்டு வரவே முடியாது. அந்த சித்த தேனை நான் உனக்குள்ளே தோற்றுவிக்கவே முடியாது. அது நீயா முயல வேண்டும். நீ அந்த தேனை பருக வேண்டும். பருகாத வரைக்கும் உனக்கு புரியாது. அது முதல்ல அதுக்கு ஒரு பசி தோன்றணும், அதன் பல ஒரு நம்பிக்கை வரணும். இதில் கோடி கோடி முறை தோற்று அதற்கப்புறமேட்டுக்கு பெற்று விடுவதாக இருக்கிறது. அவ்வளோதானே. நான் எனக்குள்ளார அடங்கணும். அறிந்தவர் அடங்கி இன்புற்றனர். இயல்பிலே நான் அன்புற்று இருக்கணும், இன்புற்று இருக்கணும், ஆனந்தமுற்று இருக்கணும். தற்செயலற்று சிவன் செயலென ஓம்பி இருக்கும் சோம்பனாக இருக்கணும்.
இங்கே எதுவும் என் திட்டத்தில் இல்லை. ஏன்னா நான் நினச்சது அந்த தேகத்தால் செய்ய முடியலையே. என் சித்தம் தீர்மானிக்குது, ஆனால் செயல்பாட்டுக்குள்ளே கொண்டுட்டு வர முடியலையே. இப்படி எல்லாமே இப்படி இயங்கிட்டு இருக்கு. எல்லாமே வேற கட்டுப்பாட்டிலெல்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாத்தையும் தாண்டி இங்கே எல்லாத்தையும் தேண்டி ஒருங்கிலா ஒழுங்கமைப்பினால் ஓட விடப்பட்டிருக்கும் ஒப்பு கோலம் இது புவியனக்கான் புவியும் புவிசார் சகசீவன்களும் முரண்பாடுகளால் மூடப்பட்டிருப்பதாய் கண்டாய். காட்சியில் பிள்ளைகளே நின் சுய கருத்துடன் காணும் மனநிலை காட்சி அது. ஒருங்கிலா ஒழுங்கமைப்பினால், ஒருங்கிலான ஒரு ஒழுங்கமைப்பு இருக்கு. ஓட விடப்பட்டிருக்கும் ஒப்பு கோலம் இது புவியனக்கான் புவியும் புவிசார் சக ஜீவன்களும் முரண்பாடுகளால் மூடப்பட்டிருப்பதாய் கண்டாய். காட்சியில் பிழையில் நீ சுய கருத்துடன் காணும் மனோநிலை காட்சி அது. காட்சியில் பிழை இல்லை, அது அப்படியே தான் இயங்குது. ஆனால் நீ கருத்து சொல்கிற பற்றியா, சுயம் அதன் பேரால் அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்குற பற்றியா, அதில் தான் இருக்குது. உன் பயணத்தை பார், உன் பாதையை பார், உன் குறிக்கோளை பார். குறியை குறித்து விட்டவன் குறுக்கீடுகளை காணப்போவதில்லை, குறுக்கீடுகளை கண்டு விட்டவன் குறியை எய்த போவதே இல்லை காண்குமரா. அதனால் நீ இங்கு சத்தியம் சேரதான் வந்திருக்கிறாய். சத்தியத்தை புறந்தளிட்ட எந்த இறைவனும் உனக்கு அருளிவிட முடியாது. நீ அவனை கொண்டாடின, அவனுக்காக கொடி பிடிச்சேன், அவனை கொண்டு இந்த உலகத்திட்ட சேர்த்தேன், அதெல்லாம் பார்க்க போகிறது இல்லை. இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு ஆடுகளமென வைக்கப்பட்டிருக்கும் தோற்றத்தில் தெரியும். இது ஒரு தேர்வுக்களம் எனக்கான். இது நீ ஆடுகளமாகவும் ஆடிவிடலாம், தேர்வுக்களமாகவும் கணம் கணம் ஒவ்வொரு அடி எடுத்து வைத்தலிலும் இந்த தவத்தை உன்னால் பேண முடியும். எல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. அந்த உணவின்பால், அந்த சுவையின்பால் ஈர்ப்பு இருக்கிற வரைக்கும் அவன் அதற்கு அடிமைப்பட்டவன் தான். அவனை நான் இந்த பக்கத்து கூட்டிகிட்டு போகவே முடியாது. அது நமக்கு தேவையே இல்லை. அதான் இல்லை இல்லாத தொல்லைத்தீர் மூலன் கூறினான். கல்லாத மூடரை காணவும் ஆகாது, கல்லாத மூடர் சொல் கேட்க கடன் என்று. கல்லாத மூடரை விட கல்லாதார் நல்லறான், கல்லாத மூடர் கருத்தறியாரே. அவன் முடிவோடு அமர்ந்திருப்பவன். உன் கருத்தை, உன்னோட நிலைப்பாட்டை, அவன் கொண்ட கொள்கையை நிலைநிறுத்துறதுக்காக உன்னிடத்தில் எதையும் பேச, எதையும் செய்ய தயாராக இருக்கிறார். இந்த வாதத்தில் உன்னை வெற்றி கொள்ள வேண்டும். இங்கு வெற்றிங்கிறதே ஒன்றுமே இல்லை. நான் இங்கு வெற்றி கொள்வதற்கு யாருமே இல்லை. ஏனெனில் இங்கு என்னை தவிர யாருமே இல்லை. எல்லாம் என்னுடைய அங்கங்களாக இருக்கிறது, என்னுடைய திசுக்களாக இருக்கு, என்னுடைய சகோதரங்களாக, என்னுடைய சகோதரிகளாக இருக்கு. நாங்கள் எல்லாருமே ஒரு சுவாச ஒரு காற்று கருவுரை எனும் ஓர் தாய் வயிற்று பிள்ளைகளாய் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். உணர மறந்த உத்தம மனம் படைத்தவர்களாக இருக்கிறோம். பிராணபண்டத்தவர்கள், உயிர் வரையில் தொடர்பில் இருப்பவர்களாக இருக்கிறோம். ஒருவருக்காக ஒருவர் துன்பம் தூக்க வேண்டிய கட்டாயத்தில் நிலை நின்றிருக்கிறோம். நம் சகோதரன், நம் சகோதரர்கள். இங்கே அதை தவிர வேறு எந்த விதத்திலையும் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ இந்த களத்தில் அங்கு இயற்கை நம்மளை வடிவமைத்தது சத்தியம், தர்மம், மனிதம். முடிஞ்சிருச்சு. மனிதம் காத்தா போதும், அவ்வளோதான். எத்தனை கோடி பேசினாலும் இறை இந்த களத்திற்கு அழைத்து வர முடியாது. அவ்வளோதான். எந்த விதத்தில் அங்கு ஒரு வாழ்வே இல்லை. இங்கு உனக்கு ஒரு வாழ்வு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்வை நீ செதுக்கிக்கொள். சொர்க்கமும் நரகமும் உன் கையில் இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியது அது. அவ்வளோதான். அறிந்து அடங்கி அன்புற்று இன்புற்று ஆனந்தமுற்று கண் வழி காணாது கனி வழி கண்டு இப்படிலாம் நான் என்ன சரி செஞ்சுக்கணும். என் பணி என் மட்டும். இந்த உலகத்தில் நான் எதை சொல்லியும் உணர்த்திட முடியாது. யாருக்கும் எதையும் நான் எடுத்துகிட்டு போயிட முடியாது. அவன் வாழ்வை அவன் வாழ வந்திருக்கிறான், என் வாழ்வை நான் வாழ வந்திருக்கிறேன். இங்கே எனக்கு மேல் இருந்து ஒருவன் பிதற்றினான். ஆமாம், அதன் நினைவால் நானும் பிதற்றுகிறேன். ஆனால் நான் என்னிடத்தில் பிதற்றுகிறேன். இது உலகுக்கானது இல்லை, எங்களுக்கானது மட்டும்தான். ஏன்னா இது முழுக்க கசந்த கல்வியாக இருக்கிறது. இந்த உலகம், இந்த இந்த ஒட்டுமொத்த இந்த ஜாலத்தின் பக்கம், இன்னும் எத்தனையோ இத்தியாதிகளின் பக்கம், இந்த உலகத்தின் பக்கம் உங்களை செலுத்துகின்ற இந்த உலகத்தின் மத்தியில் நீங்கள் உங்களுக்குள் பொங்கல் நாங்கள் சொல்கிறோம்.
சத்தியத்தை தவிர வேறு ஒன்றும் இறைவன் இல்லைன்னு சொல்கிறோம். தர்மத்தை தவிர இங்கே ஒன்று இல்லைன்னு சொல்கிறோம். மனிதன் காக்கிறதுல தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. மனிதன்றதை காத்ததுக்கு அப்புறமேட்டு தான் அடுத்த கதவு திறக்கும், தேவமாயை விலகும். நான் மனிதன்னா உணரணும். மனிதாபிமானத்தின் பேரால் என்னை நான் உணராத வரைக்கும் அங்கே இல்லை இறை. நான் மனிதனாகவே ஆகலை. என்ன பெரிய மேலான நிலையில் இறைவனை போய் தொழுவது. முதல்ல மனுஷனாவிடா. எந்த மனிதனையும் ஆண்டவன் மகானாக சொல்லவில்லை. நீ மனிதனாக வாழ்ந்துட்டு வந்தால் போதுமானது. சிவமங்கலம்.